சாமி பார்க்குறேன் போயிட்டு அனுப்பிடுங்க. அடி வழி விடுங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் போலாம். வேக வேகமா ஓடாதீங்க. பெண்கள் வந்து மெதுவா போகணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் கூட்டமா இருக்கா. கொஞ்சம் விபூதி கொடுத்து அனுப்பிடுங்க. மறுபடியும் சொல்றான் உங்களுக்கு நகை ஈஸியா போறாங்க. எதுக்கு இவ்வளவு கூட்டம்? குழந்தையெல்லாம் வச்சு அலைய வச்சுக்கிட்டு மெதுவா போங்க. பெண்கள்லாம் மெதுவா போகணும். ஓடக்கூடாது. பாருங்க கடவார குட்டிட்டு ஒரு தம்பி வராரு. அவருக்கு கொஞ்சம் வழி விடுங்க. மெதுவா போங்க. மெதுவா அளவு குட்டிட்டு ஒருத்தர் வராரு. மெதுவா வாங்க ஐயா. மெதுவா வாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு மெதுவா வாங்க. ஒண்ணு அவசரம் இல்லை. எல்லாருமே இறங்குறாங்க. மெதுவா வாங்க. எல்லாம் இறங்குறதா தம்பி. எதுக்கு அப்படி அவசரப்படுறீங்க? மெதுவா போலாம். விடுங்க. அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருக்க. ஈஸியா நல்லா பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கணும். இதெல்லாம் அவசரப்படக்கூடாது. மெதுவா போங்க. மெதுவா போங்க. மெதுவா போங்க. 10 பேரா போங்க. 10 பேரா போங்க. 10 பேர் போங்க. ஒவ்வொரு தான் போகணும். இருப்பா அவசரப்படாதப்பா. ஒவ்வொருத்தரும் போங்க. லைட்டா ஒரு பக்கம் போங்க. ஒரு பக்கம் இருங்க. ஐயா உங்களோட கேட்க பாரு. என்ன மீறி போகக்கூடாது. ஒரு அவசரப்படக்கூடாது. அவசரப்படக்கூடாது. பொறுமையா போகணும். எதுக்கு இப்படி அவசரப்படுங்க? அவசரப்படாதீங்க. எதுக்கு அவசரப்படுங்க? ஒவ்வொருத்தரும் போங்க. ஒவ்வொருத்தரும் போங்க. அவசரப்படாதீங்க. ஏங்க எல்லாம் இறங்குறாங்க. ஏங்க இருக்கிறது ஒரு 300 பேர். எதுக்கு இப்படி அவசரப்படுங்க? எங்க இருக்கிறது பொறுமை கூட உங்களுக்கு கிடையாது. உங்க சேஃப்டி நாங்க பாக்குறது. நீங்க கொஞ்சம் கூட பொறுமையா கிடையாது உங்களுக்கு. அவரை எல்லாம் ஒரு தடுத்து என்ன பண்றது? பொறுமையா போங்க. கடவுள் எல்லாருக்கும் பொறுமையா போனா பொறுமையா செய்யலாம். கொடுங்க 5 பேர். ஒரு 5 பேர் விடுங்க. பொறுமையா போகணும். பொறுமையா வரணும். இங்க பாரு நான் பொறுமையா அவசரப்பட்டு போடக்கூடாது. 5 கூட வாங்க. பொறுமையா வாங்க. பாணி பார்த்தீங்க. அப்படியே கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. டக்கு டக்குன்னு விடுங்க. கொண்டாயிரம் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த அன்னதானத்துக்கு நிக்கிறவங்களுக்கு வழி விட்டு வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சாமியை தரிசனம் பண்ணீங்க. கொஞ்சம் பாட்டு வாங்க. பக்தர்கள் அம்மன் போல் இப்பொழுது தயிர் சாதம் மாரியம்மன் கோயில் வரைக்கும் ஒரு 5 பேர் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 பேர் மாரியம்மன் அலைப்பட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொறுமையா வாங்க. 5 பேரும் பொறுமையா வாங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. பொறுமையா போலாம். ஒன்னும் அவசரம் இல்லை. பொறுமையா வாங்க. தாய்மார்கள் குண்டா இருந்த தாய்மார்கள் முக்கியமா சொல்றோம். பொறுமையா வேகமா ஓடக்கூடாது. பொறுமையா நல்லா புடவை எடுத்து நல்லா இறுக்கி அடிக்கிட்டு பொறுமையா போகணும். பொறுமையா போனா போதும். வேக வேகமா ஓடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. பொறுமையா 4 ஸ்டெப் தான். பொறுமையா போலாம். குழந்தை சதீராமா குழந்தை ஒண்ணு போய் அழுதுட்டு இருக்குது. என்ன பண்றீங்க? நாளை வந்து குழந்தைய இருக்கிறீங்க. 5 பேர் வாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஏப்பா அந்த லோகேஷ் குமாரா, அந்த பொண்ணோட அப்பா பேரு லோகேஷ் குமாரா. கொஞ்சம் முன்னாடி வாங்க.
கூட்டம் அதிகமா இருக்குது. உயிரை கொடுத்து அனுப்புங்க. குழந்தையெல்லாம் கொண்டு போறீங்க, பொறுமையா போகணும். வேக வேகமா ஓட வேணாம், பொறுமையா போங்க. யோகேஷ் குமார் சந்திப்பா குழந்தை ஒண்ணு இங்க வந்து அழுதுட்டு மைக் கேட்டு நடத்துற கொஞ்சம் தயவுசெய்து வாங்க. இத்தனை மைக் போட்டு அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. கொஞ்சம் நவந்தீங்களா இங்க பின்னாடி அவங்க பாக்குறாங்க. ஐயா கொஞ்சம் ஒரு பக்கமா பொறுமையா போங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. எல்லாருக்கும் சாமி கடவுளுடைய அருள் இருக்குது. பொறுமையா, வெரி குட். அவ்வளவுதான், பொறுமையா போகணும். வரிசையா பொறுமையா போங்க. பொறுமையா பொறுமையா போங்க. ஓகே, ஒவ்வொருத்தரா போங்க. குழந்தை விடுங்க. இந்த பாப்பா அழுதுட்டே இருக்கிறான். பொறுமையா போங்க தம்பி, பொறுமையா போப்பா. அவசரம் இல்லை, பொறுமையா போ, பொறுமையா போ. பொறுமையா வாங்க. 5 பேர் வாங்க, 5 பேர். அவ்வளவுதான். போ, நிப்பாட்டுப்பா தம்பி. ராஜா நிறுத்து. அப்படியே லைனா இல்லை, கொஞ்சம் வரிசையா வாங்க. குறுக்கல ஏற முடியாதீங்க. ஒரு லைன் குழந்தைங்க பிறகு வரிசையில் நின்றுக்கிறாங்க. நீங்க சொந்த வந்தா பழக்க வழக்கம் குறுக்கு போதா மத்த என்ன நினைப்பாங்க? எல்லாம் வரிசையா வாங்க. கோயிலிட்ட ஒரு பொறுமையா போங்க. குழந்தை வந்து கோயிலிட்ட இருக்காங்க, கூட்டு போங்க. பொறுமையா போங்க. குழந்தை வந்து அழுதுட்டு இருக்குது. கோயிலிட்ட வந்து கூட்டிட்டு போங்க. பார்க்கலாம் பாத்தீங்களா? குழந்தைய விட்டுட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பாரு, அந்த வாழை மரத்தில் பாருங்க, சாமி கிட்ட இருக்கிற இடத்துல இருக்குது. லோகேஸ்வரர் போய் கூட்டிக்காங்க. காவல்துறை அறிவிப்பு. வேடிக்கை பார்க்குற ஆர்வத்தில் பெண்கள் தங்களுடைய தங்க நகைகளை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. பத்திரமா பார்த்துக்கணும். தங்க நகைகள் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய நகைகளை பத்திரமா பார்த்துக்கணும். நல்லவர்கள் போல உங்கள் பக்கத்தாலேயே மற்ற பெண்கள், திருடும் பெண்கள் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுடைய செல்போன்களை பத்திரமா பார்த்துங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துங்க. மீண்டும் மீண்டும் காவல்துறை சார்பாக வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் தங்களுடைய தங்க நகைகளை மிகவும் எச்சரிக்கையாகவும் பத்திரமாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வேளாங்கோயிலை சுற்றி மேலே சாப்பிட்டுக்கிறீங்க. ஒரு தட்டு கூட மேலே வைக்கக்கூடாது. சாப்பாடு வேஸ்ட்படக்கூடாது. அதை எடுத்துட்டு போய் ஒரு பஞ்சாயத்து வண்டி இருக்குது, அதில் போட்டுருங்க. காளியம்மனுக்கு உண்டான வரியை கொடுத்து மடிக்கடிக்க ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அவர் குடும்பம் செய்கிற தொழில் சிறக்க என்ன பண்ண காளியம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஓ ஆபீஸ்ல பாருங்க, குழந்தையெல்லாம் மேல நிறுத்திட்டு இருக்கேன். தம்பி கீழே இருக்குப்பா, கீழே இருக்கு. அந்த குழந்தைங்களாம் பாரு நிறுத்தி வச்சிருக்கேன். டேய் ராஜா இறங்க பாரு. எதுக்குப்பா அங்க மேல ஏறிக்கிட்ட? இறங்க தம்பி, இறங்குடா கண்ணு. இறங்குடா ராஜா, இறங்க, கீழே இறங்குவா. மடிக்கடிக்க ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அவர் குடும்பம் செய்கிற தொழிலும் சிறக்க எல்லாம் பண்ண காளியம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம குடும்பத்தாருக்கும் காளியம்மன் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி கிட்டிமா கிட்டி சும்மாதான் இருக்குது. வான ஒருவரு கொஞ்சம் அந்த தள்ளி விடுங்க. நமது மேகவாசி குடும்பத்தார் கிட்டி சும்மாதான் இருக்குது. அந்த குழந்தையை கற்கின்ற கல்வி சிறக்க எல்லாம் பண்ண காளியம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வான ஒருவரு கொஞ்சம் தள்ளி விடுங்க. மேல போயிட்டு வந்து இந்த காஞ்சி சரக்கு மேல விழுவுது, அது அப்படியே ஃபயர் ஆயிடும். கொஞ்சம் தள்ளி விடுங்க. அந்த பக்கம் விடுங்க. அந்த பக்கம் கிழக்கு பக்கம், அந்த இங்க இருந்து படஞ்சாறு பக்கம் விடுங்க. கனகாலத்திற்கு பொருளாகவோ கோயில் அருகிலே இருந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போய் விட்டார்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். வெளியூருக்கெல்லாம் பங்கு பங்காளியா மாமட்டிலாம் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறீங்க. அவங்க பொண்ணு, நகை, பணம், குழந்தைங்க வானத்துக்காரரு
அள்ளி போடு வாங்க. அள்ளி போடுவாங்க. அப்படி நேரம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டா அவங்க நின்ன போதும், அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்படி நிப்பாட்டி இருப்பான், ஸ்டாப் பண்ண அப்படியே ஒரே லைனா நீங்க ஈஸியா போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன் நிக்கிறீங்க. அதே மாதிரி போங்க, மெதுவா போங்க. இந்த கோவில் அருகில் இருந்த குழந்தையை அவங்க பெற்றோர்கள் கூட்டி சென்று விட்டார்கள். கூட்டம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் அன்னதானத்தை கொடுத்து அனுப்புவேன். குழந்தைங்க பெரியல வரிஞ்சு நின்றுறாங்க, கூட்டம் அதிகமா இருக்குது. சீக்கிரம் கொடுத்துருவோம். இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போங்க. கோயிலுக்குள்ள வந்து இறங்கி போயிட்டு அது வேஸ்ட் பண்ணிருவீங்க. அன்னதானம் அங்கேயே சாப்பிடுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போறதா கொண்டு போங்க. கோயிலுக்குள்ள அம்மா பொறுமையா போங்க, ஒன்னும் பொறுமையா போகணும். வேகமா ஓடக்கூடாது, பொறுமையா போனீங்க ஈஸியா போயிடலாம். இதை பாருங்க, அக்கடி கொண்டு சுத்தி இந்த பேரிகார்டு சாத்தி இருக்கு பாருங்க, எல்லாம் தள்ளி நிற்கிறீங்க. கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, பேரிகார்டு சாத்தினா அது அப்படியே உடஞ்சிடும். கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, கல்யாணே கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. அக்னிக்கு தள்ளி இருங்க, கொஞ்சம் அக்னிக்குள்ள இருக்கிற பக்தர்கள் வந்து அந்த கிட்டி பட்டத்தில் நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருங்க. கொஞ்சம் விட்டு கேப் போட்டுருங்க. இவ்வளவு பேர் உள்ள தப்பு எப்படி வரும், அதை பிடிச்சி தள்ளிட்டு நிற்காதீங்க. வெளியே வாங்க. குண்டத்துக்குள்ள இருக்கிற நண்பர்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க குண்டத்தை சுற்றி இருக்கிற நீர் வாங்கிட்டு போய் சாமி நண்பர்களுக்கு குடிக்க கொஞ்சம் வழி விடுங்க. ஒரு தண்ணி வேணும். அதே போல குண்டத்தோடு இறங்கி வரவங்களுக்கு முன்னாடி வலி விட்டுணும் இல்லைங்க, கொஞ்சம் வலி விட்டுணும் இல்லைங்க. சாமி கும்பிட்டு கொஞ்சம் வலி விட்டுணும் இல்லைங்க. குண்டத்தை வெளியேற கிடையாது, கொஞ்சம் கொடிக்கு தனி பூமைக்கு போனவங்க சாமி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல கூட்டத்தில் அவங்க பொருட்களை செல்போனு சைனத்தோடு இதெல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்குங்க. காவல்துறையோட அறிவிப்பு அவங்களோட பொருட்களை பத்திரமா பாதுகாத்துக்குங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. முன்னாடி அமர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி காணிக்கை செலுத்துறாங்க. அவங்க கிட்ட பள்ளியை சொல்லி காணிக்கை செலுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். காவல்துறை அதிகாரிகள் பூமிக்கு பக்தர்களுக்கு பேட்டை கேட்டு அதற்கு தகுந்தாற் போல பக்தர்கள் பின்தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சித்தாய் குடும்பத்தார் மடிக்கணிக்க ரூபாய் 50 அளித்துள்ளார்கள். அவர் குடும்பத்திற்கு எல்லாம் வந்த காரியப்படை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் அதிகமா இருக்குது, சுற்றி வேலைக்கு பார்க்குறீங்க. அவங்க சைனா செல்போனு பணம் பர்செல்லாம் பத்திரமா பாதுகாத்துங்க. காவல்துறையோட அறிவிப்பு. அதே போல பொறுமையா வாங்க. முன்னாடி அந்த குண்டத்துக்கு முன்னாடி வெளியே போட்டுறதுக்கு வலியுறுத்தணும் இல்லைங்க, அடிச்சு நினைக்காதீங்க. பூமிக்கு வெளியில வராங்கல்ல, அந்த இடத்துல எதுக்கு அவ்வளவு கூட்டம் வந்து நெருக்கிட்டு இருக்கிறீங்க? தண்ணி ஊற்றுறவங்க தள்ளி நில்லுங்க. உங்க பக்தர்கள் வந்தாலும் அவங்க மேல தண்ணி ஊற்றுறதுக்கு தள்ளி நின்று ஊற்றுங்க. அங்க நெருக்கிட்டு நிற்காதீங்க. இது வந்து உங்க பாதுகாக்கிறவங்களுக்கு இடத்துல இருக்குது. தயவு செஞ்சு வெளியே நில்லுங்க. சாமியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுப்பிடுங்க வெளியில. சாமியை பார்த்துருங்க, விபூதி வாங்கிட்டு டக்கு டக்குன்னு வாங்க போட்டீங்கன்னா கிட்டிக்குள்ள நிற்கிறாங்க. சாமி பார்த்து வர வழியில் ரிட்டர்ன் வந்துட போவாதீங்க.
நமது பழைய மணிக்கணக்கான ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பம் சிறக்க எல்லாம் உள்ள காரியமான வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சாமி நமது மேட்டுக்காடு பகுதியை சேர்ந்த மணி கிருஷ்ணன் குடும்பத்தார் அம்மனுக்கு மணிக்கணக்கான ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பம் சிறக்க எல்லாம் உள்ள காரியமான வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி அப்படியே நிறுத்த போதும் நிறுத்த தண்ணி மேல சுத்து மேல கால வைக்காதீங்க பலி கூட்டுறோம் விடுவிட்ட கால வைங்க பொறுமையா ரூபாய் 200 மணிக்கணக்கு அளித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பம் சிறக்க எல்லாம் உள்ள காரியமான வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தயிர் சாதம் பருப்பு சாதம் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீர்மோர் அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கிறது. கோயிலை சுற்றி நிறைய அன்னதானங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நீர்மோர் கொடுக்குறீங்க, இந்த குண்டத்தை குடிக்கிட்டு இருக்கிறீங்களையும் கொஞ்சம் கொடுத்து கொடுப்பேன். சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு காவலர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க. காவல்துறையோட அறிவிப்பு கூட்டம் அதிகமாக இருக்குது. அவங்களோட செல்போன் கழுத்தில் போடுறது செய்யுங்க. இதெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும்னு அவங்களோட அறிவுறுத்தல். அவங்க பொருட்களை பத்திரமா பாதுகாத்துக்கணும். கூட்டம் அதிகமாக இருக்குது. நிறுத்தி விடுப்போம். தண்ணீரை நிறுத்தி விடுங்க. வந்தோடனே தள்ளி விடாதீங்க. இந்த குழந்தைங்க தூக்கிட்டு போறீங்க, அணைச்சி பிடிச்சிக்கிங்க. கொஞ்சம் அணைச்சி பிடிச்சி போங்க. ஏன்னா குழந்தை வந்து திமரும், அனலை பார்த்தோன்னா திமரும். அதனால கை வச்சு அணைச்சி பிடிச்சிங்க. முன்னாடி கூட்டம் போடாதீங்க. அப்படியே விபூதி வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். சார் ஒரு 5 நிமிஷம் தண்ணி வருது, வெயிட் பண்ணுங்க. ரூம் வச்சுட்டு வெளியில வர பக்தர்கள் தண்ணி ஊத்துறவங்க வந்து தள்ளி நில்லுங்க. அங்க ஏன் நெருங்கிட்டு இருக்கிறீங்க? காவல்துறை அதிகாரிகளுக்கு இடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்களும் வந்து எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணுவாங்க. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க பார்க்கலாம் அவங்களுக்கு. கோயிலுக்கு முன்னாடி கூட்டம் போடாதீங்கப்பா. சாமி கும்பிட்டு வாங்க. கோயிலுக்கு முன்னாடி கூட்டம் போடாதீங்க. சாமி கும்பிட்டு போட்டு வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வலியுறுத்துங்க. முன்னாடி வரவங்களுக்கு வலியுறுத்துங்க. சைட்ல என்ன பாருங்க, அவங்க வந்தோடனே நேரம் வரும். குழந்தை தூக்கிட்டு வராங்க. ஒரு 10 பேர் விட்டுருங்க சார். இங்க நிக்கிறாங்க சொல்லுப்பா போட்டோம். பொறுமையா போங்க. மெதுவா மெதுவா பொறுமையா நில்லுங்கம்மா. எதுக்கு ஓடி நில்லுங்க? ஃப்ரீயா நில்லுங்களா? இன்ஸ்பெக்டர்கள் கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க. ஆளுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால பொறுமை நில்லுங்க. நீங்க போய் ஏன் நெருக்கிறீங்க? நெருக்காம நில்லுங்க. குழந்தைலாம் வச்சுட்டு இருக்கிறீங்க. சத்தப்பாதையா ஃப்ரீயா நில்லுங்க. பூவனாச்சார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மாவன செட் அவங்க வந்து சாமி வீதியில வைக்க சொல்லி மகேந்திரன் பழனிதரன் இவங்க வந்து சாமி மடியில் வைக்க சொல்லி 100 ரூபாய் கணக்கு சேர்த்திருக்கிறாங்க. தம்பி இது குடும்பம், அம்மா இது குடும்பம், சீரும் திருப்பம் செல்வாக்கா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் காலையில் வேண்டிக் கொள்கிறோம். கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். தம்பி எல்லாம் நெருக்காம நில்லுங்கப்பா. கொண்டு வந்த பேர் பார்த்து பொறுமையா நின்று போங்க. புலிக்கிட்ட போய் நின்று போங்க. திட்டு மேல கால வைக்கிறீங்க, வலி விட்டுரும். மண்ணை ஊறி போய்கிட்டு வலி விட்டுரும். பொறுமையா போங்க. அப்படி நின்று போனா எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க பாட்டு பொறுமையா போயிட்டே இருக்கலாம்.
திருநெல்வேலியை சேர்ந்த கலைஞர் அவங்க வந்து சாமிமணி குடும்பம் சீரும் சிறப்பும் அவங்களது குடும்பம் சீரும் சிறப்புமாக எல்லாம் இல்ல நம்ம காளிமணி வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது சிறப்பான முறையில் தயிர் சோர் பரிசு அன்னதானம் பிள்ளையார் கோயில் பின்புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வாங்கி செல்லவும். நீர்மோர் மாரியம்மன் கோயில் வாசப்படியில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டு பக்கமும் நீர்மோர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பக்தரை வாங்கி செல்லவும். சீனிவாசன் மாநகரி மாமாவட்டத்திலிருந்து வந்து சாமி மடியை சொல்லி ரூபாய் நம்ம சிவகாமி இருக்கிற இடத்துல கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறோம். அவங்க அப்பா கூட்டிட்டு சைடில் நில்லுங்கப்பா, கொஞ்சம் பொறுமையாக தான் வருவான். தரிசனிக்கிற பையன் வந்து ஒரு 6 வயசு இருக்கும். அவன் வந்து சிவகாமி முன்னாடி வந்து அமர்ந்திருக்கிறான். அவனை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போகிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தண்ணியை எழுச்சி மட்டும் இருக்கீங்களா? பிரசாதம் கொடுத்தா கொஞ்சம் அனுப்பிடுப்பா ஒரு கொஞ்ச நேரம் மாரியம்மன் கோயில் வரைக்கும். அதே போல வரி கொடுக்காத பக்தர்கள் உங்களது வரியை கொடுத்து ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மடி காணிக்கை செலுத்தவர்கள் மடி காணிக்கை செலுத்தி காளியம்மனுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயக்குமார் சாந்தி பருத்திக்காடு பகுதியை சேர்ந்தவங்க அம்மனுக்கு மடிக்கணிக்க ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அவர்கள் செய்கின்ற தொழிலும் குழந்தைகள் கருத்து இந்த கல்வி சேர்க்க எல்லாம் உள்ள காளியம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கணேஷ் தருமபுரி பகுதியை சேர்ந்தவங்க மடிக்கணிக்க ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பமும் அந்த குழந்தைகள் கருத்து இந்த கல்வி சேர்க்க எல்லாம் உள்ள காளியம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி கூட்டம் போடாதீங்க. சாமி இங்கிருந்தே பார்ப்பாங்க. முன்னாடி கூட்டம் போடாதீங்க. சாமியை பார்த்தவங்க செருவு போடி வாங்கிட்டு கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். வெளியா கை குழந்தைலாம் வச்சுட்டு நின்றுக்கிறாங்க. அவங்க செல்போன், அவங்க செயின், தோடு, மணி பிரஸ் கூட்டம் அதிகமாக இருக்குது. காவல்துறையோட அறிவிப்பு, அவங்க பொருட்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளவும். அதே போல இப்போது தயிர் சாதம் பருப்பு சாதம் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. நீர்மோர் மாரியம்மன் கோயிலை சுற்றி 2 பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் வாங்கி செல்லவும். முன்னாடி குண்டமாச்சி வரங்களுக்கு கொஞ்சம் வலி விட்டுன்னு இல்லைங்க. அதே போல சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க வராங்கன்னா கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுறதுனா சூப்பராக வருவாங்க. பூமிக்கு முன்னாடி அந்த பூமிக்கு வரவங்க வேடிக்கை பார்க்கிறவன் அந்த கிட்டியை தள்ளாம இருக்கிறது ஒரு குச்சி. அந்த குச்சி தள்ளி நிற்காதீங்க. அந்த குச்சை தள்ளி கொஞ்சம் நவுந்து நில்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பூ வைத்திட்டு வராங்கல்ல, தண்ணி ஊற்றுறதாக வெயிட் பண்றீங்க. அந்த தெப்ப கோட்டை பக்கத்தில் நிற்கணும். அதை தாண்டி ஒரு 10 அடி தள்ளி நில்லுங்க. அங்க இருக்கிறவங்க வந்து அவங்களை நெருக்காதீங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து இறங்கல் பண்ணாதீங்க. அவங்க சொல்ற பேச்சை கேட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க பார்க்கலாம். பால் கடுப்பு எடுத்த
பார்த்து நிறுத்தி விடும். கொஞ்சம் நின்று பொறுமையா போங்க. அப்படி நின்று போங்க. தண்ணீர் நிறுத்தி விடுங்க. பாஸ்கர் தண்ணீர் நிறுத்தி விடு. நிறுத்தி விடும். குழந்தைங்களை சைடுல அணைச்சு பிடிச்சிருப்பாங்க. கையை விடாதீங்க. கையை வச்சு அணைச்சு பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அது அனல் போனா திருவுங்க. இளங்கோப்பிரியா மராசு மருமவ அவங்க வந்து சாயமணியில வைக்க சொல்லி 100 ரூபா மட்டும் நாணயம் செலுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க வந்து நல்லா படிப்பு படிக்கணும், அவங்களுக்கு நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காளியம்மனை வேண்டிக்கிட்டு அவங்க குடும்பம் சீரும் சிறப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். தாயே முன்னாடி போட்ட போறாங்கப்பா. சாமி கும்பிட்டு கொஞ்சம் அனுப்பிடுங்க பாக்கலாம். பிரியா வீட்டுக்காரு காவா அவங்க இளம எங்க இருந்தாலும் வந்து கோயிலுக்கு வர மாதிரி அவங்களை கூட்டிட்டு போக மாதிரி அன்பை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கோயில கொண்டு கொள்ளையில ஒரு சுட்டுப்புற கால புதூரை சேர்ந்த ராசா சரஸ்வதி அவங்க தாழ்வண்டியில வைக்க சொல்லி 100 ரூபாய் காணிக்கு தெரிவிச்சிருக்காங்க. கலகு குடும்பம் சீரும் சிறப்பும் செல்வாக்காக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல காளியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். தாயே இப்பொழுது மாரியம்மன் கோயிலை சுற்றி 2 பக்கமும் நீர்மோர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பருப்பு சாதம் தயிர் சாதம் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விபூதி கொடுத்து கொஞ்சம் அனுப்பிடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் 2 பக்கமும் கூட்டமா இருக்குது. இந்த கொஞ்சம் வலியுறுத்து நிலைங்க. அந்த அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு கொண்டு வரவங்களுக்கு வழி கொடுக்க போறவங்களுக்கு கொஞ்சம் வலியுறுத்து நிலைங்க. சுத்திட்டு வராங்க வரத்துக்கு வழி இல்லாம. மதுராகொல்லைப்பட்டியை சேர்ந்த குருபவன் உண்ணாமலை அவங்க வந்து சாமிமடியில் வைக்க சொல்லி 100 ரூபாய் காணி தெரிவித்திருக்கிறாங்க. அவரது குடும்பம் சீரும் சிறப்பும் செல்வாங்க இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் வல்ல காளியம்மனை வேண்டிக் கொள்வார். தாயே கொஞ்சம் விழுந்து சார் பசங்களை இந்த போட்டோ இருக்குது. இல்லப்பா 20 பேர் இருக்கிறாங்க. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனன் அப்படியே கொஞ்சம் தொண்டு விடுங்கண்ணா. காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் தொண்டு விடுங்க. கொஞ்சம் மெதுவா போங்க. கொஞ்சம் மெதுவா போங்க. மெதுவா போப்பா. முந்தி அடிக்க கொஞ்சம் மெதுவா போங்க. எல்லாத்தையும் அனுப்பினா அப்படி சென்று லாக் பண்ணுங்க. வரிசை விட்டுட்டு யாரா இந்த ஒரு 50 பேருக்கு தான் இருக்கிறீங்க. அவங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் தான் போதும். நெருக்கம் நிலையம் தம்பி. இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பூ மதிக்கிறவங்க வந்து பொறுமையா இருங்க. இருக்கிறது பாரு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஒரு 25-30 பேர் இருக்கிறீங்க. பொறுமையா இருந்து போக பார்க்கலாம். அடுத்தது நீங்க தான் பூ மதிக்க போறீங்க. நிறைய எடுத்துடுறா. இந்த குழந்தை சித்தப்பா ஒரு கேஸ் தண்ணி வாங்கி கொடுத்துருங்க. குடிக்கிறது தண்ணி யாரும் கொடுக்கல. ஒரு கேஸ் தண்ணி வாங்கி கொடுத்துருங்க. எல்லாரும் தண்ணி வாங்கிடுறேன். இப்போ அனுப்பிடுறேன். அவங்க செல்போன் அவங்க உடைய பத்திரமா பார்த்துக்கொள்ளும். காவல்துறையோட அறிவித்தால் இருக்குது. கோயிலுக்கு மாரியம்மன் கோயில் 7 மாதப்படியிலும் நீர்மோர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தயிர் சாதம் பருப்பு சாதம் அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களுக்கு காவல்துறையின் அன்பான அறிவிப்பு. யாராவது பிளாஸ்டிக் கவருக்கு 5 செல்போன் ஆண்ட்ராய்டு செல்போன் அவங்க செல்போனுக்கு விட்டு
குடிக்கிறதுக்கு தண்ணி இன்னும் வரல. கடையில போய் வாங்கிட்டு வரானாமா போயிருக்கிறாங்க தம்பி அவங்க இருக்கு வரும் ஆள் எடுத்தாச்சு அரைட்டு கொண்டு வருவோம் வாங்கிக்கங்க மதுரை குளத்தை சேர்ந்த குமார் சரண 2 ஊருக்கு சொந்தக்காரரு குமார் சுந்தரி